பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறது, நமக்கு எதிராக எழுதப்பட்ட காரியங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்கான காரியங்களை எழுத வேண்டியது தேவனே. எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான சூழ்நிலைமை, எப்படிப்பட்டதான காரியங்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை முன்குறிக்க வேண்டியது, எழுதப்பட வேண்டியது எல்லாமே வசனம் சொல்லுகிறபடி என்னுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் எல்லாவற்றையும் எனக்கு எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இவைகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் எனக்கென்று முன்குறித்தவைகளை, ஆண்டவர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை நான் பெற முடியாதபடிக்கு இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, சத்துரு சில காரியங்களை எழுதி முன்வைக்கிறான். நம்ம எல்லாருக்குமே ஆரம்ப நாட்களிலே சத்துரு செய்யப்பட்ட, எப்படியாவது மனிதன் இந்த பூமியிலே வாழக்கூடாது, மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழக்கூடாது என்று சொல்லி ஆதியிலேயே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஆதாமை விளைவைத்தான். விளைவைத்த அவர்கள் எப்பொழுதுமே என்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நரகத்திலே அவர்களை தள்ளும்படி, நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேல் பாதாளம் கீழ் பாதாளம் என்று சொல்லப்பட்டிருக்கும். பரதேசனுடைய வாழ்க்கை அந்த ஜனங்கள் காண முடியாதபடிக்கு இவர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ காரியங்களை தீவிரமாய் போராடுகிறதை நாம் காண முடிகிறது. அப்போ அந்த அளவுக்கு சத்துருவுக்கு நம்மை பார்த்தால் ஒரு எரிச்சலும் கோபமும் இருக்கும். ஏனென்றால் அவனுடைய ஸ்தானத்திற்கு நாம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய ஒரே எண்ணம். அப்போ அதனால நம்ம எப்படியெல்லாம் தேவனை விட்டு பிழைக்க முடியுமோ, அவனுடைய ஒரே எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனே நம்மை சபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைக்கு கொண்டு வந்துடணும். தேவன் தான் நம்மை பார்த்து உண்டாக்குகிறதா இருக்கட்டும், நமக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறதா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவனே நமக்கு செய்கிறார். ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, தேவனே நம்மை சபிக்கும்படிக்கு, தேவனே நமக்கு எதிர்த்து நிற்கும்படிக்கு சில காரியங்களை செய்கிற ஒரு சூழ்நிலைமைக்கு நேராக தள்ள வேண்டும் என்பதுதான் பிசாசினுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, நமக்கு எதிரிடையாக இருக்கிற அந்த சத்துருக்களின் கிரியைகளை நொறுக்கி போட்டு, ஒன்றுமே இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு கர்த்தர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எதிரிடையாய் நின்று போராடுகிற எல்லா கையெழுத்துகளையும் ஆண்டவர் குலைத்து போட்டார். இன்றைக்கும் நீங்களும் நானும் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறது நிமித்தம் அந்த பரதேசனுடைய வாழ்க்கையை, அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதே போல தான் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் எழும்புறாங்களா, சில காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழுதப்படுதா, அதையே ஆண்டவர் மாற்றின தேவன் இதை மாற்ற மாட்டாரா? இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறது ஆண்டவருக்கு ரொம்ப 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 லேசான ஒரு காரியம். அதை உங்களுக்கு செய்து கொடுப்பது என் ஆண்டவருக்கு ரொம்ப லேசான ஒரு காரியம். அதனால கர்த்தர் அதை உங்களுக்கு செய்து கொடுக்க இந்த நாள் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தை சொல்லி அறிக்கிறேன், எனக்கு எதிரடையாகவும் எனக்கு விரோதமாகவும் சத்துருக்கள் எழுதின கையெழுத்துக்களை என் தேவன் குலைக்க போகிறார். இன்றைக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக எழுதி வச்சிருக்கிறாங்களா? அந்த கையெழுத்துக்களை தேவன் மாற்றப் போகிறார். அந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்றப் போகிறார். ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்து அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் எல்லாவற்றையும் அந்த கோலமாக்கி அவர் அதை சிலுவையிலே அடித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி எல்லாவற்றையும் என் தேவன் சிலுவையிலே அடித்திருக்கிறார். எனவே எனக்கு அது மிகவும் சந்தோஷமான காரியமாக, எனக்கு அது மகிழ்ச்சியாகவும் தான் இருக்குமே ஒழிய, அந்த கையெழுத்துக்களை, எனக்கு விரோதமாக எழுந்தின கையெழுத்துகள் குலைக்கப்படுகிற காலம், எனக்கு விரோதமான கையெழுத்துகள் மாறுகிற ஒரு நேரத்தை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிற அதிகாரம். எனவே உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு சில எழுத்துக்கள் எழுதப்படுகிறது. ஏனென்றால் சத்துரு எழுதின அந்த எழுத்தவே நீ நரகத்துக்கு தான் தகுதியானவன் என்று சொல்லி நிர்ணயித்திருந்ததை கர்த்தர் உடைத்து இன்றைக்கு நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது என் தேவனால் கூடுமானால். இன்றைக்கு நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில எத்தனை எழுத்துக்களை சத்துரு எழுதியிருந்தாலும் அத்தனையும் புரட்டி போட்டு உங்களையும் என்னையும் இன்றைக்கு வரைக்கும் நிற்க வைத்திருக்கிற தேவனால எல்லாமே கூடும். அதை செய்கிறது என் தேவனுக்கு எளிதான காரியம்.
அதைத்தான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் எதிராயிருக்கிற சத்துருக்களின் கையெழுத்துக்களை என் தேவன் குலைத்து போட வல்லவராக இருக்கிறார். அதை சிலுவையிலே தேவன் முறியடித்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளை மாற்ற தேவனால் முடியும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் தேவன் வழிநடத்தி பாதுகாத்து வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையும் உடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையான கரம், உடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காண்பிக்கப்படட்டும். தகப்பனே, எங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிற கையெழுத்துக்களை கர்த்தர் குலைத்து போட்டு சூழ்நிலைகளை மாற்றி தேவரீர் எங்களை பலப்படுத்தி அபிஷேகித்து நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனுடைய கரம், தேவனுடைய மகிமை எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை நடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எதிராய் நிற்கிற சத்துருக்களின் கிரியைகளை முறியடித்து ஒரு தேவ சமாதானத்துக்குள்ள கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.